ஐயோ, இந்த நெக்லஸ் எங்கதான் போயிருக்கும் தெரியல. பூவெல்லாம் கீழே விழுது. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சே. சரி சரி, பொறுமையா இரு சனேம், கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் இப்ப ரிலாக்ஸா இரு. ஒருவேளை இதுக்கு கீழே இருக்குமோ? சனேம், என்ன பயமுறுத்திட்டீங்க. அது வந்து எனக்கு தெரியும், நாம 2 பேரும் கொஞ்ச நாள் பார்க்க வேண்டாம்னு இருந்தோம். நான் இப்போ ப்ளூத்தை பார்த்துட்டு போலான்னு தான் இங்கே வந்தேன். சரி, புரியுது. சரி, நான் உன்னை தொந்தரவு பண்ணல. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? கிரீம் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோல இருக்கான். ஓகே, ஐ எம் சாரி ஃபார் டிஸ்டர்பிங். ஏன் உங்க காலுக்கு என்னாச்சு? ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சனேம். நேற்று ஒரு தெரப்பி பண்ண, அதை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன் போல இருக்கு. அதான் வலியா இருக்கு. சரியாயிடும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சீக்கிரமே சரியாயிடும். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். சனம், ரெஃபரன்ஸ் போட்டோலாம் செக் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் வரியா நீ? கண்டிப்பா. நான் போயிட்டு வரேன், அப்புறமா பார்க்கலாம். ஓகே, see you. நாம எவ்வளவு திங்ஸ் வாங்கியிருக்கோம் பாத்தியா? இதெல்லாம் உனக்கு நல்ல சூட் ஆகும். சூப்பரா இருக்கும் பாரு. தேங்க் யூ. ஏன் நீங்க வாங்கினா வண்டி ஒத்துக்க மாட்டாங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் போய் வாங்கிருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன் டார்லிங். அசீஸ், சொல்லுடாமா. நம்ம முன்னாடி யார் போறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். அம்மா, இந்த ஹியூமாவோட சும்மா ஷாப்பிங் போனாலே டார்ச்சரா இருக்கும். இதுல சனிமோட அம்மா அவங்க கைய கோத்துட்டு வர போறாங்களே. கையை பிடிச்சிட்டு ஊர்ல போறாங்கன்னா அது ஹியூமாவோட ஐடியாவா தான் இருக்கும். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? சொல்லுடா டார்லிங். ஹியூமா கொஞ்சம் கூட மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கா. செல்லம், நீ தாண்டா மாறாம அப்படியே இருக்க. அதே மாதிரி தான் அவளும். இல்லன்னா அத சொல்ல வரல. அவளை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கான்னு. அட கடவுளே. என்ன பாக்குறீங்க? ஐயோ, நீ சொன்னியமே, அதான் பாக்கலான்னு பார்த்தேன். நான் சொல்லுவேங்க, நீங்க ஏன் பாத்தீங்க அவள? நான் என்ன விஷயம் சொன்னாலும் அதை போய் கரெக்டா செக் பண்ணி பாத்துறீங்களா அசீஸ்? அம்மாடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்டா. ஏதோ நீ சொன்னியன்னு பார்த்தமாங்க. எம்மாடி செல்லம். சரி சரி, விடுங்க. இந்த கிரீம் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வருது. பார்ட்னர்ஷிப்ல நானும் இதுக்குள்ளதான் இருக்கேன். இருந்தாலும் இதுக்கெல்லாம் சனம் தான் காரணம். அந்த ஜானு உள்ள இருக்கானா? அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் கம்பெனிக்காக கொடுத்துட்டான். சனம் அவன் அந்த அளவுக்கு மதிக்கிறான். அப்ப அந்த ஜான் உன்னையும் மயக்கி வச்சிருக்கான் போல் இருக்கு. அப்படிலாம் இல்ல, நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். சரி, உன்னோட விஷயத்தை பத்தி சொல்லு. எப்படி இருக்க? நான் வந்து அப்படியே தான் இருக்கேன் ப்ளூத். ஆனா சனேம் இன்னும் என்னோட ப்ரொபோசலை ஏத்துக்கவே இல்லை. அந்த விஷயத்தை பத்தி நான் கவலைப்படலை. இருந்தாலும் அவ என்னை விட்டுட்டு இப்ப தனியா இருக்கா. எங்களால ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க முடியாதுன்னு பயமா இருக்கு. இங்க பாரு, ஏய், உன் நிலைமை புரியுது. ஆனா அவளோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ பண்ணது அவளுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும். அதோட நீ அவ மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் மாதிரி அவகிட்ட ஒண்ணுமே இல்லையப்பா. நீ எவ்வளவோ ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகல. அதோட இந்த விஷயம்லாம் நடக்கும், அப்புறம் போயிரும். இதை விட்டு கண்டிப்பா நீ மீண்டு வந்துருவ. இங்க பாரு ப்ளூத், எனக்கு என்ன பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. ஆனா சனேமன் நினைச்சதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா ஜான் இங்க இருக்கிறது அவளுக்கு நல்லது இல்ல. அவ ஒரு வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தான் உனக்கு நல்லா தெரியும்ல. ஜான் அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்பட மட்டும்தான் வைப்பான். நீ கூட போக போக இதை கண்டிப்பா புரிஞ்சுக்க வைப்பாரு. அதனால நீயும் எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு. அட ஈத், நான் இங்க இருக்கிற வரைக்கும் சனம் கவலைப்படவே மாட்டான். நீ கவலைப்படாத. நல்ல வேளை நீ இங்க இருக்க. அதனால நான் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன். எது எப்படி இருந்தாலும் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. யா ஷோர், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? உன் காலையும் பாத்துக்க. கண்டிப்பா. சரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் கிளம்பிடுறேன். பை பாய். ஓகே, பை பாய். இந்த படிக்கட்டை ஏறது நினைச்சாலே பயமா இருக்கு எனக்கு. ஹெல்ப் பண்ணட்டுமா?
தேவைப்பட்டுச்சுன்னா இங்க அவுட்டோர்ல ஒரு செட் வேணா போட்டுக்கலாம். நல்ல ரொமான்டிக்கா இருக்கும்ல? ரொமான்டிக்கா இருக்கும், அதாவது கமர்ஷியலுக்காக, நம்ம கிரீம்காக. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆ, நீங்க வானிலை அறிக்கை பாத்தீங்களா? ஏன்னா மழை வருமா வெயில் அடிக்குமான்னு பார்த்தா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதான் கேட்டேன். வெதர் நாளைக்கு அட்டகாசமா இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சூடா இருக்கும். ஐ மீன் சூரியன் கொஞ்சம் சுட்டு இருக்கும். ஓகே, அப்ப நல்லதுதான். நீ எப்பெல்லாம் என்ன பார்த்து பேசுற அப்பெல்லாம் உன் நெஞ்சு மேல நீ இப்படி கைய வச்சுக்கிற தெரியுமா சனு? அந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்கீங்களா? இல்லையே, நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? ஆக்சுவலி என்னோட நெக்லஸ். நெக்லஸா? நீ எதை சொல்ற? ஓ, உன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள எப்போ நீ ஒழிச்சு வச்சிருப்பிய அதையா சொல்ற? ஆ? சரி, இப்ப அது எங்க போச்சு? எங்க போச்சு எங்க ஜாக்? போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சு? ஆ? எங்க போயிருக்கோம் தெரியலையே. அத நான் வீட்டை தான் எங்கேயாவது கழட்டி வச்சிருப்பேன். அதுவும் நான் அவ்வளவு பெரிய முக்கியம் இல்ல, விடுங்க. அப்படியா? அவ்வளவு முக்கியம் இல்லையா அது? நீ போட்டிருந்த செயின்ல என்ன இருந்துச்சு? செயின்லயா? ஆமா, அதுலதான். அதுல என்ன இருக்க போகுது? செயின்ல யாராவது முக்கியமான விஷயத்த வைப்பாங்களா என்ன? நான் எதுவும் அதுல வைக்கலையே. அப்படிலாம் அதுல ஒண்ணும் இல்ல. ஓகே. இல்லனா நீங்க இல்லனா நான்? ம். இல்ல, அது வந்து இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜான்? எனக்கு இது பிடிக்கவே இல்ல, சுத்தமா நல்லாவே இல்ல, அதான் சொன்னேன். ஆல்ரைட். உங்க செயின்ல ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை போட்டிருக்கீங்க? என்னோடது தொலைஞ்சு போச்சு, ஆனா நீங்க நிறையவே போட்டிருக்கீங்க. கொஞ்சம் தான் இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு இருந்தது. இம்ரே, நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது டார்லிங். நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வேலையை நான் முடிச்சிட்டு வந்திருப்பேன். சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாமா? என்னாச்சா? இல்ல ஒண்ணும் இல்ல. எதுக்கு வராம நிக்கிறீங்க? நீங்க காரை வித்ததுல நான் கோவமா இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இம்ரே? இம்ரே, அந்த மாதிரி எதுவும் இல்ல. எனக்கு டயர்டா இருந்துச்சா, அதனாலதான் அப்படி உன்னோட சொன்னேன். வாய்ஸை கேட்கணும்னு நினைச்சு அதுக்காக தான் வந்தேன், அவ்வளவுதான். ஓ டார்லிங், நீங்க நிறைய தடவை கால் பண்ணீங்க, ஆனா என்னால பேசவே முடியல, ஏன்னா இங்க நிறைய ஒர்க் இருந்துச்சு. நான் டிசைன் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிடுறேன். அப்புறம் இதெல்லாம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா இங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. இங்க இருக்கிற இன்டர்நெட்டுக்கும் டவுன்ல இருக்க இன்டர்நெட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நீ தான் அதை தப்பா பாக்குற. ஆமா மிஸ்டர் காட்டுவாசி சார், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அது சரி, நீங்க கடைசியா டவுனுக்கு எப்ப போனீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். சரி, அதை விடுங்க. ஷூட்டிங் செட் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, அதுக்கான ஒர்க்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பர், ஃபாஸ்டா இருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்லிடுறேன், இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங். இதுல வந்து இந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர்லாம் வரவே கூடாது. அப்புறம் நான் வந்த உடனே அதுல ஏதாவது குறை சொன்னா நீங்க என்ன திட்டக்கூடாது, சரியா? அப்புறம் சனீம், என்னால இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, அதனால நீயே டவுனுக்கு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்துரு. டாரன் மேடம், நான் டவுனுக்கு போக மாட்டேன். அப்படியா? சரி விடுமா, அப்ப நானும் கிளியோபட்ராவா நடிக்க மாட்டேன். ஓகேவா? நான் உனக்காக தானே பண்றேன், அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ so much, தேங்க்யூ. கேமரா பத்தி பேச கம்பெனில இருந்து கால் பண்ணாங்க, அது இப்ப ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு வேலை? ஃப்ரீயா தரதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சனம், நம்ம கொஞ்சம் டவுன் சைடு போயிட்டு வரலாமா? ஓகே ஓகே ஓகே. சரி, போய் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். See you. ஐயா, அசீஸ் செல்லம், கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே போறீங்களா? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், சொன்னா கேளுங்க. இப்பதான் அழகா இருக்க. அசீஸ், சரி சரி சரி, நான் பாக்கலமா. நீங்க போங்க, நான் வந்துடுறேன்.
வண்டி நிறுத்துறது தேங்க்ஸ் பிரதர். அரை மணி நேரமா இந்த வழியில நின்னுட்டு இருக்க, யாருமே இந்த வழியா வரல. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. சரி வண்டியில இருங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஏறுங்க. ஆனா என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கரையா இருக்கே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏறுங்க. தேங்க்யூ பிரதர். சரி பார்த்து கொஞ்சம் பொறுமையா ஏறுங்க. தேங்க்யூ பிரதர். சரி சரி பெல்ட்டை போடுங்க. கண்டிப்பா. முதல்ல பெல்ட்டை போடுங்க. சொல்லுங்க எங்க போகணும்? நீங்க போற வழியில ஒரு டவுன் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் இறங்கிக்கிறேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே. சரி உன்னோட கைக்கும் ஃபேஸ்க்கு என்னப்பா ஆச்சு? எல்லாமே செவந்து போயிருக்கு. ஏன் என்னாச்சு? அலர்ஜி தான். நிலத்துல வேலை செய்யறேன்ல, அப்பப்ப இந்த மாதிரி அலர்ஜி வந்துடும். இதெல்லாம் பழக்கப்பட்டது தான். ஆ கவலைப்படாத, சரியாடும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ வெரி மச். உங்க கார் ரொம்ப சூப்பரா இருக்கு பிரதர். அப்படியா? ஆமா, இது நல்ல கார் தான். மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி அலர்ஜி இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு. அசீஸ், சொல்டாமா செல்லம். நான் அப்படி பேசினதெல்லாம் நீங்க கொஞ்சம் மறந்துடுறீங்களா? நீங்க தயவு செஞ்சு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. செல்லம், எனக்கு உன்னை எல்லா வகையிலும் பிடிக்கும்டா. சரி பரவாயில்ல விடுமா. இங்க பாரு, நான் மறந்துட்டேன். தேங்க்யூ வெரி மச். நிஜமாவா சொல்ற? அசீஸ், இது பாருங்க, நான் ஒன்னும் அவ்வளவு அழகான பொண்ணெல்லாம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். ஆனா சம்டைம்ஸ் எனக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னே தெரியாது. அது வந்து நான் இத்தனை வருஷமா தனியா இருந்ததுனால உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன். இப்பதான் நீங்க எப்பயுமே என் கூட இருக்கீங்கல்ல, அதனால இத்தனை வருஷமா தனியா இருந்துட்டு இப்ப உங்க கூட இருக்கிறது வித்தியாசமா இருக்கு. சரி விடுங்க, நான் இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். காஃபி கொண்டு வரேன், குடிக்கலாம். அந்த வெட்டிங் ரிங் கண்டிப்பா ஜான் கிட்ட தான் இருக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏதாவது சொன்னியா? கேட்டாரு பாத்தியா? என்னோட பொருள் உன்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு கேட்டாரு பாத்தியா? நீதான் அவரை மறந்துட்ட. நீ மறைச்சு வச்சிருந்தது அவருக்கு தெரியும். அத அவர் வந்தோடனே உன்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. கரெக்ட் தான், அவர் தான் அதை எடுத்து வச்சிருக்காரு. ஒரு வருஷமா நீதான் அதை வச்சிருந்தேன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் அவர் அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ ஒத்துக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நீ ஒத்துக்கிட்டனா நீ அவரை மறக்கலன்னு அவரே கண்டுபிடிச்சிருவாரு. கரெக்டா சொன்ன. அவர்கிட்ட நீ ஒத்துக்க மட்டும் செய்யாத. அவர் உன்னை வெறுப்பேத்ததா இப்படி பண்றாரு, மயங்கிறாத. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, கவலைப்படாத. சனேம், இப்ப நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்றதுக்கு விருப்பப்படலையா என்ன? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஓப்பனா பேசிடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. என்னது? நீங்க எப்பெல்லாம் என் பக்கத்துல வரீங்களோ அப்பெல்லாம் என்னோட மனசாட்சி வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். நானும் பைத்தியம் மாதிரி பேசிட்டே இருப்பேன். பயந்துட்டீங்களா? என்ன பைத்தியம் நினைக்கிறீங்களா? பயந்ததுனால என்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லையா, பார்த்து பயப்படுறது என் மனசாட்சிக்கு மட்டும்தான். மத்தபடி வேற யாருக்கும் நான் பயப்படவே மாட்டேன். அதுவும் உன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டியான பொண்ணுக்கு இதெல்லாம் ஒரு யூஸ்வலான விஷயம் தானே. சரி, உன் மனசாட்சி அப்படி உன்கிட்ட என்னதான் சொல்லுச்சு? என்ன சொல்லிட்டு இருந்த? அவர் ரொம்ப அழகா இருக்காரு. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல விரும்பல இப்போதைக்கு. என்னாச்சு? என்ன சொல்லுது? அழகா இருக்கீங்களாமா? அது ஏதோ சொல்ல வருது. அது என்னன்றது எனக்கு சுத்தமா புரியல. இப்போ இந்த விஷயத்த நான் இப்பதான் உங்ககிட்ட முதல் முறையா சொல்றேன். இது நார்மல்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? ஆமா. ஓகே. உன்னோட மனசாட்சியா நான் இருந்தா நல்லா இருக்கும். அடேங்கப்பா, இப்ப அவர் உன்னை பாராட்டாரா இல்ல திட்டினாரா? தெரியாத. என்ன தெரியாது? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் இங்க பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அவங்க தலையெல்லாம் துடைச்சிருங்க. ஒருத்தனையும் விடாதீங்க. சீசர், என்னாச்சு? நீங்க என்ன லவ் பண்றீங்களா சீசர்? ஏன் அப்படி என்ன பாக்குறீங்க? நான் இப்போதைக்கு பால்ல போய் குளிச்சே ஆகணும். சனேம், என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் பார்க்காத. நம்ம ரெண்டு பேரும் சூஸ் பண்ண வேலை முடிஞ்சிரும்.
கிளியோபாட்ரா வந்து எகிப்த சேர்ந்தவங்க தானே, அதனாலதான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் Dress சூஸ் பண்றேன். ஆமாமா அவங்க எஜிப்சியன், எனக்கு நல்லாவே தெரியுமே. இந்த Dress ஓகேவா? ஷோல்டர் ஓபனா இருக்கும், தலைமையில கிரவுன் நான் இத இருக்கும். போட்டு கண்ணாடியில பாக்கட்டுமா? கண்டிப்பா நீ ட்ரை பண்ணி பாரு, இது பார்க்க இன்னும் அழகா வேற இருக்கும்ல. நம்ம ஏரியால ஒரு திருட்டு அப்படியா? நடந்தது. கொஞ்சம் அந்த அமைதியா இரு, திருநவன் சொல்றது கேட்கலாம், அங்க wait ஒரு பண்ணு. லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். என்ன அந்த எழுதிருக்கான்? லெட்டர்ல என்ன இருந்ததுன்னா, என்னுடைய கார்ல மியூசிக் செட் இல்ல, அப்படியா? அதனால உங்க காரை நான் எடுத்துட்டு போயிட்டேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க கூடி சீக்கிரம் ஒரு புது காரே வாங்கி வந்து இன்னொரு லெட்டர் வேற எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அட்லீஸ்ட் அவன் லெட்டராவது எழுதி இருங்க, இன்னும் கதையே முடியல, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்க என் கடைக்கு வாங்க, உங்ககிட்ட எல்லாம் விலாவரியா சொல்றேன். ஆ, ஆ, வாங்க மேடம். அடேங்கப்பா அடேங்கப்பா, பைய பார்த்தா ஒரு கடையே வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. அட என்னங்க நீங்க ஒரு தடவை ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களால நிறுத்தவே முடியாது. ஆமா பாத்துக்கோங்க. ஆமா, ரொம்ப நல்லாவே நீங்க தெரியுது. எல்லாரும் பார்க்க நல்லா தான் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க எல்லாரும். எம்மாடி மேக்குமே, உன் ஹஸ்பண்ட் பயங்கரமா காமெடி சொல்லி எங்களை எல்லாம் ரொம்ப சிரிக்க வச்சுட்டாரு போ. என் கடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு பிஸ்கட் ஃப்ரீயா தரேன். நாங்க விலாவரியா பேசுவோம். அடியே பாத்தீங்களா, ஃப்ரீயா பிஸ்கட் தராராமா. பிஸ்கட்லாம் ஃப்ரீயா தராருன்னா இவர் ரொம்ப பெரிய மனுஷன் தான். நல்லா ஜோக் அடிச்சிட்டு இருந்தாருல. ரொம்ப பெரிய மனுஷன் தான் அவரு. வாயை மூடுங்க போதும், சிரிக்காதீங்க. திரும்ப எனக்கு மேக்கப் பண்ணி விடுமிலா. ஐயோ, மேக்கப் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? நான் எப்பெல்லாம் உனக்கு மேக்கப் பண்றேனோ அப்பெல்லாம் உனக்கு அது சூட்டே ஆகலன்னு என் காது கிட்ட வந்து காட்டு கத்தல் கத்து வைப்போம். என்னால முடியாது. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அவ இந்த தடவை அந்த மாதிரி பண்ண மாட்டா. நானும் மெவ்குபேவும் இந்த தடவை கடைக்கு போய் நல்ல நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம். இவளோட ஹேரை மட்டும் நல்லா புது ஸ்டைல்ல மாத்தி விட்டுரு. உனக்கு வேணா நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். என்ன சரியா? என்ன ஆரம்பிக்கலாம், வரியா? ஆமா, நான் ஸ்டைலா சொல்றேன் பாரு. மாற போறேன். சீக்கிரமா. கடவுளே கடவுளே, உனக்கு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா இப்படி ஆடுறியா? எவ்வளவு நாளைக்கு பாக்குறவா? சேர்ந்துட்டாங்க. எனக்கு நிஜமா ரொம்ப பசிக்குதா. அந்த செயின் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஹலோ, வெல்கம். உங்க ஆர்டர் ப்ளீஸ் அத மேடம். நீங்களே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சூடா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதா. ஓகே, கொண்டு வரேன். ஸ்ட்ரெஸ்டா இருக்கியா? ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது நீ எக்கச்சக்கமா சாப்பிடுவல்ல, எனக்கு தான் நல்லா தெரியுமே. நான் ரொம்ப மாறிட்டேன் இப்போ. ரொம்ப வித்தியாசமாயிட்டேன். எப்பயுமே சாப்பிடுறேன், எப்பவும் பசியில தான் இருக்கேன். அது ரொம்ப நல்லது தானே. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்ல. இது யூசுவலான பிசினஸ் மேட் தானே, வேற எதுவுமே இதுல இல்ல. நம்ம ரெண்டு பேரும் வெறும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான். கரெக்ட் தான். என்ன ஆடுக்கான ஸ்கிரிப்ட பத்தி சொல்லு, அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது பிசினஸ் மீல் தானே. பேசலாம். நான் சாப்பிடும்போது அதை சொல்றேன். சும்மா சொன்னேன். இந்தாங்க, இதுல எது வேணும்? இது வேணும், இது வேணும், இது வேணும், இது 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 எல்லாத்தையும் இங்க வச்சிருங்க. இதை எடுத்துக்கிறேன், இதையும் எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் இங்க வச்சுக்கிறேன். ஓகே, போதும். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். அதிகமா சாப்பிட மாட்டேன், லிமிட்டா தான் சாப்பிடுவேன். இப்ப பேசலாமா? ஆட் நம்ம ஆர்கானிக்கா பண்ணலாம். ஐ மீன், தரன் கிளியோபாட்ராவா இருப்பாங்க, அவங்களுக்கு சென்ட்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே இதுல ப்ளூத் கூட வந்து சைடுல நடிப்பாரு. அந்த சமயத்துல அவங்க ஷோல்டர்ல இந்த மாதிரி கிரீமா அப்ளை பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணலான்னு எக்ஸாம்பிளுக்கு தான் யோசிச்சு வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாரு நிஜமா நினைக்கல. ஏன்னா ஃபேமஸ் இல்லாத ஆளை வச்சு நம்ம எடுக்கிறோம்ல, அதான். ஏன்னா அவங்க ஃபேமஸ் இல்லாததுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதான். அப்புறம் நம்ம பிசினஸ் மீட்டிங்க இந்த மாதிரி அடிக்கடி பண்ணலாம். சரி விடுங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க, பரவாயில்ல. நல்லா இருக்கு. நாங்க எப்படி சாப்பிட முடியும்? சாப்பாடு கொண்டு வந்தியா? ஸ்பூன் கொண்டு வந்தியா? இதையும் சாப்பிட்டு பாக்குறேன். சீக்கிரம் அந்த ஸ்பூனை கொண்டு வாங்க. பொண்டாட்டி எப்படி இருக்க நிஹாத்? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அப்படி எல்லாம் மாறி இருக்கேன். எப்படி இருக்கேன்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. என் கண்ணே என்னால நம்ப முடியலமா. இவன் இப்ப பாக்குறது ரொம்ப அழகா இருக்கா? இருக்கேனா?
என்ன உங்க வைஃப் இப்ப நீங்க உள்ள கூப்பிட மாட்டீங்களா நியாத் சார்? ஹலோ எவ்ரிவன். ஹலோ மேடம், செமையா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஆமாமா, உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வாங்க வந்தேன். நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து காஃபி குடிக்கலாம். உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வந்து இதெல்லாம் பேசிக்கலாம். நான் எங்கம்மா வைக்கிறது? உள்ள வாங்க. அங்க பாரு, பாரு, காமெடியா இருக்கு. அட கடவுளே கடவுளே, இங்க என்ன படமா காட்டுறாங்க? பாப்கார்ன சாப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அம்மாடி, என்னடி ஆச்சு உனக்கு? ஓகே, காஸ்டியூம்ஸ்லாம் நம்ம கிட்ட ரெடியா இருக்கா? குட். சரி பார்க்கலாம் பார்ட்னர். பார்ட்னர், ஏய் சனேம், இல்ல ரொம்ப நேரம் ஆளை காணோம், நான் தேடிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு வர? சரி அத கூட நான் எடுத்துட்டு வரேன். குடு. ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன். டெனிஸ், என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருந்ததா, அது நிரந்தரமா தொலைஞ்சிச்சுன்னா என் உயிரை விட்டதுக்கு சமம் அது. என் வாழ்க்கையில அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அத ஜான் தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர்கிட்ட தான் அது இருக்கும். அவர் வச்சிருக்காருன்னா என்ன வச்சிருக்காரு? உன் மனச வச்சிருக்காரா? மறுபடியும் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன அர்த்தமே இல்லாம இப்ப உளறிட்டு இருக்க? நான் என்ன அந்த மாதிரி இப்ப சொன்னேன்? ஏற்கனவே நான் இப்ப ரொம்பவே குழம்பி போயிருக்கேன். அது அவர் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. இதுவே பழைய ஜானா இருந்தா நான் எல்லாமே கேட்டிருப்பேன். ஆனா இப்ப அவர் அப்படி இல்ல, நிறைய மாறி இருக்காரு. என்னது? புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நீ ட்ரை பண்றல்ல? ரொம்ப நல்லது. வா வா, இங்க பாரு. நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி மழுப்பி என்கிட்ட இருக்க முக்கியமான பொருளை நான் எடுக்காம விடவே மாட்டேன். அவர் எடுத்திருப்பாருன்னு நான் அதை பாக்கல, ஆனா கேட்காம இருக்கவும் முடியல. வேற யாரும் அதை எடுத்திருப்பா, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்ல தெரியுமா? புரியுதா உனக்கு? ஆக்சுவலா எனக்கு புரியவே இல்ல. இங்க பாரு, என் உயிரை விட முக்கியமான பொருள்னு ஒண்ணு இருக்குமா என்ன? நான் என்ன சொல்றேன்னு எனக்கே புரியல. ஆமா எனக்கு புரியலதான், ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. உன் மனச அவர் புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததுல. அதுக்கு தானே வந்தேன். வாங்க வாங்க, நான் இத சொல்லி ஆகணும். அம்மாடி மேக்குவே, உன் கைப்பக்குவம் இருக்கே, அது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கைப்பக்குவம் எல்லாரும் அட்டகாசமா நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. பார்த்தாலே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அட அம்மா, அம்மா நீங்க பார்க்க பயங்கரமா இருக்கீங்க. என்னால இத நம்பவே முடியலம்மா. என் கண்ணே என்னால நம்ப முடியல. ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ தானே சொன்ன என்ன நான் பாத்துக்கவே மாட்டேங்கிறேன்னு. அதான் அதுக்கு நீ இவ்ளோ பாத்துக்கிட்டீங்களாம்மா? ரொம்ப அழகா இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க. ஓ ஐ அம் சோ சாரி. அம்மாவை பார்த்த ஷாக்ல உங்களை கவனிக்கவே இல்ல. ஹேமா மேடம், வெல்கம். உங்களுக்கும் வெல்கம் மாமா. தேங்க் யூ தேங்க்யூமா. டச்சலோ. ஆனா என் பையன் என் மருமக அளவுக்கு சந்தோஷமா இல்லையே. ஏன்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? எனக்கு புரியல. இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது. எனிவேஸ் வெல்கம்பா, வெல்கம். அம்மா உங்களை பார்த்தா வேற யாரையோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? யார மாதிரி இருக்குன்னு சொல்ல வர நீ? உட்காருங்க. ஆனா இவங்களை இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா ரிசல்ட் பத்தியா ரொம்ப சூப்பரா நீ இருக்கு. என்ன ட்ரை பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கலாய்க்கிறதுக்கு பாக்குற, அத பத்திலாம் நான் கவலையப்பட மாட்டேன். நீ நீ உட்காரு. நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதுவுமே சொல்லல மேக்குவே. நீ பாட்டுக்கு நான் சொல்லாததெல்லாம் பேசுனேன்னு சொல்லிட்டு இருக்க. என் அம்மாவோட நீங்க பழகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். நல்ல விஷயம் தான்ல. சரி, மேராபன் மேடம் எங்க இருக்காங்க? இன்னைக்கு அவ பிஸியா இருக்கா. ஆக்சுவலா ஒரு சின்ன பிரச்சனை. அதான் டின்னருக்கு உங்களோட சேர்ந்து சாப்பிடலாம் நீங்க வந்துட்டேன். இதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காதுன்னு நினைச்சு வந்தேன். அட என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இது உங்க வீடு மாதிரி தான். நீங்க எப்ப வேணா வரலாம். என்னமா சொல்ற? ஆமா ஆமா. இப்ப எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு நம்ம பொறுமையா விளாவரியா எல்லா விஷயத்த பத்தி பேசலாம். ஏன்னா இந்த நேரத்துல உங்களை நான் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்ல சார். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காலத்துல இப்படி இருக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. எஸ், அப்பனா சரி. சனேன் கால் பண்றா. ஹலோ அம்மா. ஐயோ அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? அழகா இருக்கன்ல? உங்க அம்மாவை நான் அழகா மாத்திட்டேன் சனேம். ஹலோடா செல்லம். ஹலோ. உங்க அம்மா இங்க எப்படி இருக்காங்கன்னு நீ நேர்ல வந்து பாத்துருக்கணும்.
பாக்குறதுக்கு கண்ணு கூசுற அளவுக்கு அழகா இருக்காங்க. ஜான் அங்க இல்லையாமா? எனக்கு தெரியல. ஜாகிங் போனாரு, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. அவர் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நேரம் காலமே பார்க்க மாட்டாரு. யாருக்கு தெரியும்? சரி அம்மா, இன்னைக்கு என்ன எனக்கு காலே நீங்க பண்ணல. டெய்லி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு காலே பண்ணலையே. என்ன அதிசயம் இது? சலேம், நம்ம அம்மா பார்க்க அட்டகாசமா இருக்காங்க. இப்படியே பார்த்து பழகிக்கோ. அது 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 வந்து இனிமேலாவது என்ன நான் பாத்துக்கலாம்னு இருக்கேன்டா. இத்தனை வருஷம் நான் உங்களையே கவனிச்சிட்டு இருந்தேன்ல, இப்ப இது என் டர்ன். ஓகே, இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா, பெருசா ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு இங்க நிறைய வேலை இருந்தது. உன்னை நீ பாத்துக்கிறியா இல்லையா? ஆமா, என்ன பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லையா? அதான். சரி, எல்லாரும் டின்னர் சாப்பிடுறோம். பாய். கட் பண்றேன். பாய். சரி, ஓகே, நானும் கட் பண்றேன். பாய் சொல்றதுக்குள்ள வா. இல்லனா நீங்க இல்லனா நான் ஜாண்டா எடுத்திருப்பாருன்னு உனக்கு தெரியும்ல. அப்படியா சொல்ற? அப்புறம் பின்ன கேட்ட கேள்வியை உனக்கு கேக்குறாரு. நீ தூங்கிட்டு இருக்கப்ப உனக்கு வந்து போத்தி விடுறாரு. இப்போதைக்கு நம்ம கிட்டதான் ப்ரூஃப் எதுவும் இல்லையே, அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாரு. அப்படியா சொல்ற? ஆமா, அப்படியேதான். இப்பதான் எனக்கும் எல்லாமே புரியுது. அடுத்து நான் என்ன பண்ற பாரு, எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். எனக்கும் மூளை இருக்குல்ல. நான் எதுக்காக இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப நம்ம ஈக்குவலா இருக்கோம் ஜான் டேவிட். இப்ப பாக்கலாம். அதுவும் சரிதான். உன்னை இன்னைக்கு ரெடி பண்றதுக்குள்ள எனக்கு ரொம்ப போரும் ஆயிடுச்சு மேவ்குபே. எம்ரே, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமா, பிரச்சனை தான். காலையில உன்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு நேரம் சரியில்லை, உன்கிட்ட பேசணும்னு சொன்னா நீ ஃபோன் பண்றேன்னு சொன்னா நான் பண்ணவே இல்லை. டார்லிங், அது வந்து எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல. நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். நீங்க அப்செட் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணிருக்கவே மாட்டேன். சரி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு?
நான் நிஜமாதாங்க சொல்றேன், அங்க எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. எனக்கு டைமே கிடைக்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இப்போ இதான் உனக்கு சண்டை போடுற நேரமா? நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நம்ம கிட்ட டைம் இல்ல. பசங்களா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க வந்து உட்காந்து பேசுங்க வாங்க. அம்மா இதோ வந்துட்டு கொஞ்சம் இருங்க. அப்புறமா போய்க்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. பரவாயில்லம்மா, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. அதான் அவங்க கூப்பிடுறாங்களா, வா அவங்க கிட்டே போய் பேசுவோம். ஐயோ புக்கு விழுந்துருச்சே. ஆஹா, ஹலோ ஜான். ஹே ஹலோ. எதையாவது தேடிட்டு இருக்கீங்களா என்ன? ஆ? இல்ல இங்க எதையாவது தேடிட்டு இருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லையே, முக்கியமானதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. சரி, குட் நைட் தென். குட் நைட். நான் இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் படிச்சிட்டு இருக்கேன். சரி, குட் நைட். ஓகே, குட் நைட். நீங்களும் ஏதாவது தேடுறீங்களா என்ன? என்னம்மா? வாங்க, வெல்கம். அது வந்து நீ அசீஸ பாத்தியாம்மா? அவரை காணமே இங்க. அது வந்து அசீஸ் சார் என்னோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க. அவர் அங்கேயே தங்குவார்னு அம்மா சொன்னாங்க. ஓகே, எப்படியும் அவர் ஃபோன் பண்ணுவாரு. தேங்க்யூ செல்லம். பேசாம நீங்களே கால் பண்ணி பாத்துருங்க. கரெக்ட். சரி பண்றேன். குட் நைட் அம்மா. ஓகே, குட் நைட். என் முகத்துல எதுவுமே காட்டிக்காம நான் ரொம்பவே நல்லா நடிச்சுட்டேன். நீ ரொம்ப நல்லா நடிகடி. உங்க பொருளை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அவங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. அந்த கிரீம் பிசினஸ் அவங்க இன்னும் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ண மாட்டாங்களா? அந்த ஜான் இருக்கான்ல, அவன் அதுக்கு லீகலா ரைட்ஸ் வேற வாங்கிட்டான். இனி நம்ம மூவ் பண்றது ரொம்ப கஷ்டம்தான் சார். கஷ்டம்தான், ஆமா. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனை வழியில பார்த்தேன். அவன் கையை உடம்பெல்லாம் சிவப்பா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, நிலத்துல வேலை செஞ்சதுனால அப்படி வருதுன்னு சொன்னான். ஏதோ செடிப்பட்டதால அப்படி அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொன்னான். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? சம்மந்தப்படுத்திடுவோம். நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு அவங்களோட கிரீம்ல இந்த மாதிரி செடிகளை கலந்து விட்டுருவோம். அதுவும் அவங்களுக்கே தெரியாம. அப்புறம் அந்த கிரீமை யாரெல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி அலர்ஜி வரும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அப்புறம் இந்த மாதிரி அலர்ஜி வந்தா அந்த கிரீமை யார் தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? அதுவும் சரிதான். உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்தா பயமா இருக்கு சார். கண்டிப்பா நான் உங்க எதிரியாகிறதுக்கு மட்டும் விரும்ப மாட்டேன்.
கோவப்படாம பாருங்க. பாருங்க, கோவப்படாம பாருங்க, கோவப்படாதீங்க. சரி, ஏதாவது பிடிச்ச பாட்டா சொல்லுங்க, உங்களுக்காக நான் இப்பவே பாடுறேன். டார்லிங், இப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஜமாவே இன்னைக்கு கொஞ்சம் கூட எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட சாரி கேட்கலாம், இப்போ நான் கோச்சிக்க போறேன். பிரச்சனை என்னன்னா, நம்ம 2 பேருமே பிடிக்காத ஒரு வேலைக்கு போறோம். இதனால நம்ம 2 பேரும் பார்த்து பேசிக்க முடியல, அதான் ப்ராப்ளம். அது மட்டும்தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குடா. அதுவும் கரெக்ட் தான். ஆனா முன்னாடி எல்லாம் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணதால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நான் இன்னைக்கு உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் எப்பவுமே நம்ம ஒன்னாதானே இருப்போம். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம கண்டிப்பா கடப்போம். கரெக்டா தான் சொல்றேன். சரி, என்னோட மியூசிக் ஷோ பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை நான் மயக்கிட்டேனா? எப்போ? அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா என்ன? கண்டிப்பா. நீங்க ஏன் என்ன காதலிக்கல? அது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்ததா என்ன? அவளை மட்டும் நீங்க மறந்திருந்தீங்கன்னா எல்லாமே மாறி போயிருக்கும். அவளுக்கு பதில் என்ன லவ் பண்ணிருப்பீங்க? பறவைங்க இப்ப மறுக்கிற தோட்டத்துல இருக்காங்க. ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளவு ஈஸியா மறந்துட்டு போயிடுறோம். நம்ம காதல மறந்துட்டு போயிடுறோம், தப்பு பண்றோம், மறந்துட்டு போறோம். நம்ம என்னதான் உண்மையை மறுத்தாலும் அந்த உண்மை என்னைக்கும் மாறாது, அது உண்மையாதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளோட கேரக்டரும் பிஹேவியரும் நமக்கு அதை காட்டி கொடுத்துரும். அதுகிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாத. நாம வேணா ஈஸியா எல்லாத்தையும் மறந்துட்டோம்னு சொல்லலாம். ஆனா நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை எதிர்பார்த்து நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். சில நேரம் நம்ம அதை பாதுகாக்க அதுக்கு என்ன ஒரு விலை இருந்தாலும் நம்ம கொடுப்போம். அந்த மறுப்பு தோட்டத்துல இருந்து திரும்ப போறதுக்கோ, நம்ம காதலிச்சவங்களை இல்லைன்னு சொல்றதுக்கோ நம்மள யாராலையும் அந்த விஷயத்த செய்யவே முடியாது. அப்படி யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களால வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாம போயிடும்.